உலகின் தீவிரமான இந்து மத நம்பிக்கை உடையவரான இந்தியாவின் பிரதமர் மோடியின் நண்பன் நான் எனும்போது, நான் எப்படி கோயில்களை இடிக்க உத்தரவிடுவேன் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் ஒருபோதும் கோயில்களை உடைக்கச் சொல்லவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கோயில்கள் உட்பட அனைத்து சமய வழிபாட்டு தலங்களும் முறையாக சட்டத்தை பின்பற்றி அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனும்படியாகத்தான் தாம் தெரிவித்ததாக அவர் விளக்கமளித்துள்ளார். ஒரு நாளும் கோயில்களுக்கு எதிராக நான் செயல்பட்டதில்லை என அவர் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். நான் கூறியதை கவனியுங்கள். தவறாக புரிந்து கொண்டு ஒரு கும்பல் கோயிலை உடைக்க கிளம்பியிருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன் பின்னர் செயல்படுங்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். நமக்கென சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் மக்கள் நலனை பாதுகாப்பதில் முன்னுரிமை அளிக்கிறது. மக்களின் நலன் சமயம் சார்ந்தது. மலேசியாவில் பல்லின மக்களும் பல சமயங்களும் பின்பற்றப்படுகிறது. அப்படியான சமயங்களை பாதுகாக்க வேண்டும். அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்திற்கு எதிராக மடானி அரசு செயல்படாது என்று அன்வார் உறுதி அளித்தார். கடந்த 2 நாட்களாக மலாய் ஆட்சியாளர்களுடன் நடைபெற்ற சுல்தான்கள் கூட்டத்தில் கோயில்களை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், குறிப்பாக மலேசிய இந்துக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அமைச்சரவையிலும் இது குறித்து முக்கிய கலந்துரையாடலை நடத்தி இருப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். இந்த நாட்டில் இருக்கும் இந்து, இஸ்லாம், பௌத்தம், சீக்கியம் என எந்த ஒரு மதத்தை பின்பற்றும் அனைத்து தரப்பினருக்கும் நான் பிரதமர். இது மடானி அரசு. மலேசியாவின் நல்லிணக்கத்தை கலக்கமடைய செய்யும் எந்த ஒரு தனி நபருக்கும் ஆதரவாகவும் நான் செயல்பட மாட்டேன். இதுவரையும் நான் அப்படியாக செயல்பட்டதும் இல்லை. இனியும் செயல்பட மாட்டேன். மலேசியாவில் இருக்கும் எந்த ஒரு சமயத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்களை அங்கீகரிக்க வேண்டாம் என்று அன்வார் வலியுறுத்தினார். குவந்தானிலிருந்து மெர்சிங் செல்லும் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் 16 வயது மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று அதிகாலை 2 மணிக்கு விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் மீட்புப் படையுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ரோம்பின் மாவட்ட காவல் ஆணையர் ஷரீப் ஷாய் ஷரீப் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அவருடன் பயணித்த மற்றொருவர் படுகாயம் அடைந்ததாகவும் அவர் கூறினார். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தில் இருந்த வாகனமோட்டியும் மற்றொரு ஆடவரும் எந்த ஒரு காயமும் இன்றி தப்பிய நிலையில் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதற்காக 32 வயது வாகனமோட்டி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஷரீப் ஷாய் ஷரீப் கூறினார். உயிரிழந்த 16 வயது மாணவர் குவந்தானைச் சேர்ந்த தானிஸ் இர்ஃபான் என்றும், படுகாயம் அடைந்த அவரின் நண்பர் 15 வயது இஸ்ராப் ஃபாரிஸ் என்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ஷரீப் ஷாய் ஷரீப் கூறினார். கோயில்களுக்கு எதிராக செயல்படும் கும்பலை எதிர்த்து நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றால் முறையான திட்டமிடல் இருக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் கொத்த கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் வலியுறுத்தியுள்ளார். வழக்கறிஞருமான பிரகாஷ், கோயில் நிர்வாகங்கள் முறையாக பதிவு செய்யாமல் இருப்பதாலும் குறைந்த எண்ணிக்கையிலான கோயில்களே சங்கங்களின் பதிவு இலாக்காவான ஆர்ஓஎஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் தேசிய அளவில் இயங்கும்படியாக இந்து அறப்பணி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும், அப்படியான இந்து அறப்பணி வாரியம் நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய இந்து அறப்பணி வாரியத்தின் மூலமாக அனைத்து கோயில்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு நிரந்தரமாக நிலம் வழங்கப்பட்டு ஆண்டு கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுவதை இந்து அறப்பணி வாரியம் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரகாஷ் தெரிவித்தார். தலைநகரில் சட்ட விரோதமாக இயங்கி வந்த 3 வணிக வளாகங்களை உடனடியாக மூடும்படி கோலாலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகேஎல் வலியுறுத்தியுள்ளது. சிகாம்பூட்டில் உள்ள எக்கோ மால் செராஸ், விஸ்மா, ஃபியாமா, பண்டார், மஞ்சாலாரா, சோலாரிஸ் மோன்கியாரா ஆகிய வணிக வளாகங்களில் இயங்கி வந்த கேளிக்கை மையம் வணிக வளாகத்திற்கான உரிமத்தை கொண்டிருந்து கேளிக்கை மையத்தை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. வணிக வளாகத்திலிருந்து அனைத்து பொருட்களையும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் பறிமுதல் செய்ததுடன் வணிக உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட 3 கேளிக்கை மையங்களில் சட்டவிரோதமாக பணியமர்த்தப்பட்ட வெளிநாட்டினரை தடுத்து வைத்திருப்பதாகவும், கேளிக்கை மையங்கள் போலியான ஆவணங்களை கொண்டு உரிமம் பெற்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட 3 வணிக வளாகங்களுக்கும் 7 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், 3 வணிக வளாகங்களின் உரிமையாளர்களை நேரில் ஆஜராகும்படி நோட்டீஸ் வழங்கி இருப்பதுடன் உரிமத்தை ரத்து செய்திருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது.
மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டிருப்பதாக வெளிவந்திருக்கும் ப்ளூம்பெர்க் அறிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் வெளிப்படையான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் மூடா கட்சியின் தலைவரும் புத்ரி வங்சா சட்டமன்ற உறுப்பினருமான அமீரா ஐஷா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் அன்வாரால் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பதவிக்காலம் நிறைவடைந்தும் அவரின் பதவிக்காலத்தை அன்வார் நீட்டித்தார். இப்போது தான் ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக அனைத்துலக நிறுவனமான ப்ளூம்பெர்க் அறிக்கை வெளியிட்டும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியை அன்வார் பாதுகாக்க முயற்சிப்பதாக அமீரா ஐஷா குற்றம் சாட்டினார். தான் ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிரான ப்ளூம்பெர்க் கடந்த 2022 ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அப்போதே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் போராட்டம் நடத்தப்பட்டாலும் அப்போதைய பரிசான் அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இப்போது மடானி அரசாங்கத்தில் அன்வாரும் அதையே செய்கிறார் என்று அமீரா தெரிவித்தார். தான் ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக ப்ளூம்பெர்க் வெளியிட்டிருக்கும் அறிக்கை குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அனைத்து கட்சிகளின் நிகராளிகளும் அந்த விசாரணை குழுவில் இடம்பெற வேண்டும். முதலில் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியை அவருடைய தலைமை ஆணையர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும். இல்லையெனில் விசாரணையில் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் தலையீடு இருக்கும் என்று அமீரா ஐஷா தெரிவித்துள்ளார். மலேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ கடந்த ஆண்டில் நாடு முழுவதும் 1.15 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு மொத்தம் 6.65 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு இழப்பீடுகளை வழங்கி உள்ளதாக மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பான செயல்பாடு 2024 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 6.1 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான விநியோகத்தின் தொடர்ச்சி என்று அவர் குறிப்பிட்டார். இது நாட்டின் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு மேலும் வலுவடைந்துள்ளதையும் அனைவரையும் உள்ளடக்கியதாக திகழ்வதையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட இழப்பீடுகளின் தொகை 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 8.34 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதேவேளை பயனாளிகளின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட சுமார் 5.06 விழுக்காடு உயர்ந்துள்ளது. அதிகமானோர் இத்திட்டத்தில் பங்களிப்பு செய்வதை நாம் காண்கிறோம். அதுவே மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த இலக்கை எட்டுவதில் சொக்சோ நிர்வாகத்தின் பங்கு மகத்தானது. அவர்கள் முறையான நிர்வாக நெறிமுறைகளை பின்பற்றி மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று ரமணன் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். நேற்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற மக்கள் சேவை மைய வளாகத்தில் சுமார் 7,000 பேர் கலந்து கொண்ட கிசுமா பிரகேசோ லிந்துங் 2026 சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இது குறித்து விளக்கமளித்தார். பெர்சாத்துவிலிருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து ஹம்சா ஜைனுடீனின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி குறித்து பரிகாத்தான் நேஷனல் விரைவில் விவாதிக்கும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விவாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று துவான் இப்ராஹிம் கூறியதாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விஷயம் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் தலைமையுடன் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சா கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பெர்சாத்துவின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 18 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதாக நேற்று தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை அவர் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 16 கட்சி தலைவர்களுடன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கிடையில் பாஸ் மற்ற கட்சிகளின் உள் விவகாரங்களில் தலையிடவில்லை என்றாலும் பாஸ் மற்றும் பெர்சாத்துவை சுற்றி கட்டமைக்கப்பட்ட பெரிகாத்தானின் நிலைத்தன்மை குறித்து பாஸ் கட்சிக்குள் கவலைகள் இருப்பதாக துவான் இப்ராஹிம் கூறினார். ஒரு கட்சியில் இருந்து பல முக்கிய நபர்களை வெளியேற்றுவது நிச்சயமாக குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூட்டணி அத்தகைய நடவடிக்கைகளில் இருந்து மீள சிறிது கால அவகாசம் எடுக்கும் என்றும் அவர் கூறினார். அவர்கள் செய்தது தவறு, நடந்ததற்கு நாங்கள் அனுதாபப்படுகிறோம் என்று துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தனது பங்குகள் குறித்து நடந்து வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் தாம் விடுப்பில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார்.
விசாரணையின் போது தம்மை விடுப்பில் அனுப்புமாறு வலியுறுத்தப்பட்ட அழைப்புகளுக்கு பதிலளித்த அசாம், நான் விடுப்பில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட நபர்கள் தொடர்ந்து தங்களது கடமைகளை செய்துள்ளனர் என்று கூறினார். தனது பங்குகள் குறித்து விசாரிக்க உருவாக்கப்பட்ட சிறப்பு பணிக்குழுவுடன் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். தாம் எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாகவும், சம்மன் அனுப்பப்பட்டால் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் வழங்குவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மறைப்பதற்கு தமக்கு எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.